ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் 1 2026 டு 27. இதில் முதல் பருவம் இல்லைங்களா? இதில் பாருங்கள், மொத்தம் 3 லெசன் இருக்குது. இதில் ஃபஸ்ட் லெசன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆற்றங்கரை அரசுகள். இதை ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பயிற்சி நூலில் நீங்கள் ஒரு ரீகால் மாதிரி தான் பண்ண போகிறீங்க. ஆற்றங்கரை அரசுகள் இதுக்கான காலச்சுவடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கீழடி இதெல்லாம் எந்தெந்த ஆற்றங்கரை ஓரம் இருக்குது அப்படிங்கிறத இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் கொஷினும் இதில் இருந்தால் கேட்டிருக்காங்க. படிப்பேன் எழுதுவேன். பாடநூலில் பக்க எண் 118 உள்ள பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. வளையாத செங்கோலுக்கு புகழ் பெற்றவராக திகழ்ந்த அரசர். அந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேர மன்னன். அரிசி வளத்திற்கு பெயர் பெற்ற சோழர்களின் ஊர் தஞ்சாவூர். பாண்டிய மன்னர்கள் முத்தமிழ் மற்றும் முத்துக்கு பெயர் பெற்றவர்கள். பல்லவர்களின் சிறப்பாக பாடலில் குறிப்பிடப்படுவது குகைக்கோவில் ரதங்கள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மன்னர்களின் பெயர்களை எழுதுக. சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன், பல்லவ மன்னன். அடுத்தது அரசுகளின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசுகள் பெயர்களில் வட்டமிடுங்க. சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். அதை எடுத்து அப்படியே எழுதிடணும். படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 118 சேரர்கள் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள முதல் 4 பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். இமயம் வரை படையெடுத்து சென்ற முதல் சேர அரசர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் மலைகளால் சூழப்பட்டிருந்தன. சேரர்களில் புகழ்பெற்ற அரசர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். இவங்க 2 பேரும். ஆற்றங்கரை பாருங்க. பொய்கை, தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் தொண்டி, முசிறி, சின்னம் வந்து வில்லம்பு. சேர நாட்டின் பகுதிகளாக இருந்த தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்டங்களின் பெயர்கள்: ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, அப்புறம் இப்போ இருக்கிற கேரளா. படங்களுக்கு பொருத்தமான சொற்களை எழுதுக. இப்போ இந்த சொற்கள் எல்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. சோழ மன்னர்னு கொடுத்துட்டாங்க. சோழ மன்னர் எந்த நூலை படித்தா நம்மளுக்கு தெரியும்னா பட்டினப்பாலை. ஆற்றங்கரை காவிரி. தலைநகரம் உறையூர். இவர் யாருன்னா கரிகார் சோழன். காவிரி பூம்பட்டினம் துறைமுக நகரம். சின்னம் வந்து புலி. படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் வந்து பாருங்கள். பக்க எண் 121 நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த முதல் 2 பத்திகளை படிக்கிறப்ப இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள். பாண்டிய நாட்டிற்கு புகழ் சேர்த்தது முத்து. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மன்னர்கள் பல்லவர்கள். இது பல்லவர்கள் இல்லை, பாண்டியர்கள். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மன்னர்கள் பாண்டியர்கள். கூட்டுப்படையை பாண்டிய நெடுஞ்செழியன் எதிர்கொண்ட போர்க்களம் தலையாலங்கானம். பாண்டியர்களில் புகழ்மிக்க அரசர்களின் பெயர்களை எழுதுக. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்தது இங்கே படங்களுக்கு பொருத்தமான சொற்கள் எடுத்து எழுதும். பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன். பாலாறு, காஞ்சிபுரம், மகாபலிபுரம், நந்தி. படிப்பேன் எழுதுவேன். 122 உள்ள பல்லவர்கள் மற்றும் 123 உள்ள உங்களுக்கு தெரியுமா? இதை படிச்சோன்னா இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். முற்கால பல்லவ அரசை நிறுவியவர் யார்? சிவஸ்கந்தவர்மன். பல்லவர்களின் ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? தொண்டை மண்டலம். பிற்கால பல்லவ மரபு யாருடைய ஆட்சியிலிருந்து துவங்குகிறது? சிம்மவிஷ்ணு. மாமல்லன் என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஏன்? நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் என்ற பட்டத்தை பெற்றவர். ஒரு மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால மாமல்லன் அப்படிங்கிற பட்டம் பெற்றார். பாடநூலில் பக்க எண் 123 உள்ள குறுநில மன்னர்கள் என்ற தலைப்பின் கீழே உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். குறுநில மன்னர்களுடைய பெயர்கள்: பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அண்டிரன், அதியமான், நல்லி, வல்வில், குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கடையெழு வள்ளல்கள். உனக்கு பிடித்த குறுநில மன்னர் யார்? ஏன்? பாரி. அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தவர். மன்னரின் படத்தையும் பெயரையும் பொருத்தமான தொடரோடு இணைக்க. இப்போ பாரி. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். அப்போ அந்த தேர். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவர். மயிலுக்கு போர்வை கொடுத்தாள். வல்வில், இவர் வந்து பாணர்களுக்கு ஊர்களை பரிசாக கொடுத்தார். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். அடுத்தது படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் 124 விருந்தோம்பல்ன்ற தலைப்பின் கீழே இந்த கொஷின்ஸ் எல்லாம் வருது.
பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக கருதப்பட்டது விருந்தோம்பல். சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பலை குறிப்பிடும் நூல் புறநானூறு. விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் பறவையாக கருதப்பட்டது காகம். காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் காக்கை பாடினியார். விருந்தோம்பல் குறித்து புறநானூறு கூறுவது என்ன? விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது அப்படின்னு புறநானூறு கூறுகிறது. சங்க காலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்களை டிக் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் என்னென்ன பயிரெலாம் பயிரிட்டாங்கன்னா சாமை, திணை, கரும்பு, நெல். நானே உருவாக்குவேன். நீங்கள் ஒரு நாட்டினுடைய அரசராக இருந்தால் உங்களுடைய நாட்டுக்குரிய சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை வரைந்து வண்ணம் தீட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சின்னத்தை வாழைப்பழம் மாதிரி போட்டிருக்காங்க. சாரி, மாம்பழம். இது வாழைப்பழம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த கொடியில் வந்து மாம்பழம் இருக்க மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடியையும் சின்னத்தையும் வரைஞ்சிடலாம். அடுத்தது வளரறி மதிப்பீடு. இதில் வந்து ஒரு 10 கொஷின் கேட்டிருக்காங்க. 10 கொஷினுக்கும் நீங்கள் அங்கே டிக் பண்ண வேணாம், இங்கே விடைத்தாளில் ஷேட் பண்ணால் போதும். இப்போ ரம்யா பொய்கை ஆற்றில் படகில் பயணம் செய்து பொய்கை ஆற்றங்கரையில் உள்ள தனது கிராமத்திற்கு செல்கிறாள் எனில் ரம்யாவின் கிராமம் சங்க காலத்தில் எந்த அரசின் கீழ் இருந்தது? சேரர்களுக்கு கீழே. சேரர்கள் குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சரியான இணை தலைநகரம் வஞ்சி. கபிலன் ஒரு பல்லவ நாட்டு வீரர் எனில் அவர் நாட்டு கொடியில் உள்ள சின்னம் எது? நந்தி. கலையரசி தனது நாட்டின் அரசரான கரிகார் சோழனை நாட்டின் தலைநகரில் சந்திக்க விரும்புகிறாள் எனில் அவள் செல்ல வேண்டிய நகரம் எது? எந்த நகரத்துக்கு அவள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர். தமிழரசி பட்டினப்பாலை என்னும் நூலை படித்து கொண்டிருக்கிறாள் எனில் எந்த மன்னர்களை பற்றி அறிவாள்? பட்டினப்பாளைய படித்தோன்னா சோழ மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மலர்கொடி கையில் பாண்டிய நாட்டு நாணயம் வைத்திருந்தாள் எனில் அந்த நாணயத்தில் எந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும்? அந்த நாணயத்தில் 2 மீன்கள் சின்னம். சதீஷ் பாண்டிய நாட்டிற்கு சுற்றுலா சென்று அந்நாட்டில் சிறப்பு பெற்ற பொருளை வாங்கினார். அவர் வாங்கிய பொருள் என்னவாக இருக்கும்? அவர் வாங்கிய பொருள் முத்து. ஆனந்தி பஞ்சபாண்டவர் ரதங்களை பார்வையிட விரும்புகிறாள் எனில் அவள் செல்ல வேண்டிய இடம் மகாபலிபுரம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான இணை என்னன்னா பாரி, ஆய் அண்டிரன் குடியிருப்புகள். அப்படியா? இல்லை, பாரி குதிரை. பாரி குதிரை. சங்க காலத்தில் பயிரிடப்படாத பயிர் வகை எது? கோதுமை. அடுத்தது மாதத்தேர்வு. மாதத்தேர்வில் இங்கே வந்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. மாணவர்கள் முதல் நாள் பார்த்த இடங்கள் யாருடைய ஆட்சி பகுதியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் நாள் பாருங்கள், மகாபலிபுரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பல்லவர். சுற்றுலா வழித்தடத்தில் விடுபட்ட சேரரின் ஆட்சி பகுதி எது? சேரருடைய ஆட்சி பகுதி. விடுபட்ட சேரருடைய ஆட்சி பகுதி பாருங்கள், இதில் விடுபட்ட ஆட்சி பகுதி எதுன்னு பார்த்தோன்னா கேரளா. சுற்றுலா பயணத்தின்படி மாணவர்கள் பார்வையிட்ட ஆறுகள் காவிரியும் வைகையும் அவங்க பார்வையிட்டது. எந்த சின்னம் பொறித்த மன்னரின் மணி மண்டபத்தை அவங்க பார்த்தாங்கன்னா புலிச்சின்னம். கரிகார் சோழனுடைய மண்டபம், கரிகார் சோழர்களுக்கு வந்து அந்த புலிச்சின்னம். மாணவர்கள் பார்த்த சுற்றுலா இடங்களை அரசுகளின் அடிப்படையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. ஸோ சென்னையிலேருந்து அவங்க புறப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பல்லவர்கள், அதுக்கப்புறம் சோழர்கள், அப்புறம் பாண்டியர்கள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அவங்க சேரர்களை பார்த்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஆ. ஸோ இதோடு நம்மளுக்கு சமூக அறிவியலில் பாடம் 1க்கான விடைகள் எல்லாம் முடிஞ்சுது.